by the center. Quick march. Hitam ise Sudah dulu barang aku bantu gini. உயர் தொழில்நுட்பவியல் கல்லூரி சபாதுறை அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். தொடர்ந்து செலவுகளை ஏற்றி வைக்குமாறு அன்பாக அழைக்கின்றோம். தொடர்ந்து முறைசாரா கல்வி இணைப்பாளர் திருமதி சபையினுடைய உத்தியோகத்தை ஏற்றி வைத்ததை தொடர்ந்து நீட்டார் கலைச்செல்வர் அவர்கள் அறிவித்து வைக்கப்படுகிறது. தொடர்ந்து BTA சார்பாக வருவதை அன்பாக அழைக்கின்றோம். வொகேஷனல் ட்ரைனிங் தொழில்நுட்ப கல்லூரி மஞ்சத்தொடுவாய் அதிலிருந்து வந்திருக்கின்ற அதிகாரி வருவதை அன்பாக ஆசிரியர்கள் சார்பாக வருவதை மங்கள வணக்கத்தில் நினைத்து கொள்ளுமாறு அன்பாக அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து பட்பட் கோட்டைக்கல்லாறு கண்ணை வித்தியாலய அதிபர் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். சமூக கல்வி நிலைய வளவாளர் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம்.
தெரிவிக்குமாறு அன்பாக அழைக்கின்றோம். பாடசாலை மாணவர்கள் சார்பாக ஒரு மாணவியை வந்து அன்பாக தெரிவிக்குமாறு அழைக்கின்றோம். அதே போன்று தாளமுடன் உயர்கல்வி நிறுவனத்தின் உறுப்பினர்களையும் வரவேற்றுக் கொள்வதோடு மஞ்சள் தொடர்பான தொழில்நுட்ப கல்லூரி கண்காட்சி நிகழ்ச்சிக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஆளுமை எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் பெருமதியான சேவையை மாற்றிக் கொண்டிருக்கின்ற சமாந்துறை உயர் தொழில்நுட்ப கல்லூரியில் ஏடிஐ என்னுடைய கௌரவமிக்க பணிப்பாளர் ஜனாப் எஸ்எல் முஸ்தபா சார் அவர்களை வெளித்தவராக இன்று நீங்கள் பிரதம அதிதியாக இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதை ஏற்று இந்த கல்வி வலயம் பெருமை அடைகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் பல அபிவிருத்தி பணிகளிலே எங்களுடைய பாதைகளை நாங்கள் தெரிவு செய்து எங்களுடைய அன்பு மாணவ செல்வங்களுக்காக, அதாவது பாடசாலைகளிலே கற்கின்ற மாணவ செல்வங்களுக்காகவும் பாடசாலையை விட்டு பாடசாலை கல்வி முடித்து வெளியே இருக்கின்ற இளைஞர் யுவதிகளையும் நாங்கள் தெரிவு செய்து அவர்களுக்கான தொழில் பயிற்சிகளை வழங்கிக் கொண்டு வருகிறோம். இதற்கு காரணமாக இருக்கின்ற எங்களுடைய முறைசாரா கல்வி பிரிவுக்கான இணைப்பான் எங்களுடைய மதிப்புக்குரிய ரீட்டா கலைச்செல்வன் அவர்கள் தன்னுடைய பணியை ஒப்படைத்தவாறு மிகவும் அருமையாகவும் செம்மையாகவும் ஆற்றி வருவதை இந்த இடத்திலே நான் நினைவு கூறுகிறேன். நான் எனது உத்தியோகர்களை அன்புடன் மிகவும் அவர்களை வழிபடுத்தி வருகின்ற வேளையிலே சில வேளைகளில் அவருடைய கடமைகளுக்காக நான் அவர்களை ஏசுவதுண்டும் இருப்பினும் இந்த நிகழ்வை மிகவும் கஷ்டப்பட்டு ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள். எங்களுடைய கல்வி அமைச்சு மாகாண கல்வி திணைக்களம் என்பதனுடைய நிதி அனுசரணையின் பேரிலே ஃபார்மல் எஜுகேஷன் மற்றும் நன்ஃபார்மல் எஜுகேஷனுக்காக ஒதுக்கப்படுகின்ற சிறு தொகை நிதிகளை வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய தொழில் வாய்ப்பற்ற வருமானம் ஈட்டி தரக்கூடிய எதிர்காலத்தில் சுயதொழிலை ஆரம்பிக்கக்கூடிய இளைஞர் யுவதிகளை எங்களுடைய வலயத்தில் மட்டுமல்லாமல் மாவட்டத்துக்குள் மட்டுமல்லாமல் மாகாணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அப்ளிகன்ஸையும் நாங்கள் எடுத்து விண்ணப்பதாரிகளையும் எடுத்து குறைந்தது 3 மாதம் அதிகூடியது 6 மாத கால கட்டிடங்களை நாங்கள் எங்களுடைய பட்டப்பு கல்விகளை சமூக கல்வி நிலையத்தில் நடாத்தி வருகிறோம். அந்த அடிப்படையிலே ஐசி மற்றும் டெய்லரிங் மற்றும் என்னுடைய காலஸ் மாலை கட்டுதல் ஏனைய தையல் பழக்குதல் போன்று இன்னும் பல தொழில்நுட்ப பயிற்சிகளை நாங்கள் எங்களுடைய பியூட்டிஷியன் கோர்ஸ் அதுபோன்ற இன்னும் பல கட்டிடங்களை நாங்கள் நடாத்தி வருகிறோம். இந்த கடந்த 6 மாத காலத்தில் பயிற்சி முடித்த 17 பயிலுநர்கள் அரச சான்றிதழை பெற்று NVQ லெவல் சான்றிதழை பெற்று முறையான தகுதி பெற்ற தொழில் முயற்சியாளர்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். 17 பேர் நேரடியாக அந்த தொழிலை பெற்று அரச பதவியை பெற்றிருக்கிறார்கள் என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடக்கூடிய ஒரு அவுட்புட்டாக நான் கருதுகிறேன். உங்கள் முன்னிலையில் மிகவும் பெருமைப்படுகிறேன். உண்மையில் சமாதுரை அக்கறை பெற்றிலிருந்து கூட பெண் யுவதிகள் இந்த இடத்திலே, அதாவது இளைஞர் யுவதிகள் இந்த கற்கையிலே இணைந்து தங்களுடைய தொழில்திறனை வளர்த்துக் கொள்வதற்கு விருப்பப்பட்டு ஆர்வப்பட்டு வந்திருப்பதை உண்மையில் நான் அவர்களை நன்றி கூறுகிறேன், அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த இடத்திலே நாங்கள் சமாதுரை தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் எங்களுடைய மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரி, எங்களுடைய பட்டப்பு அதாவது களுவாஞ்சிக்குடியுடைய VTI, இன்னும் பல எங்களுடைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அனைவரையும் நாங்கள் எப்பவுமே கோகுலராசன் எங்களுடைய கைத்தறிஞர்களுக்கு ஆலோசனை வழங்கிக் கொண்டிருப்பார். அதேபோன்று ஏனைய தொழில்நுட்ப திறன்களை வளர்க்கின்ற நிறுவனங்களை எதிர்காலத்திலே இணைத்து அதற்கு மேலாக அவருடைய பங்களிப்பை பெற்று எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு தேவையான தொழிற்திறன்களை பெற்று இந்த நாட்டிலே தொழில் என்பதற்கு எந்த இல்லை என்பதற்கு இடமில்லை. தொழில்களை நூற்றாண்டுக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு முதல் புதிய கல்வித்திட்டத்துக்கு செல்கின்ற பொழுது நாங்கள் பார்க்கலாம் 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற திறன்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி முறையை அறிமுகம் செய்கிறது இந்த நாட்டினுடைய கல்வி முறை. ஆகவே எதிர்கால இளைஞர் யுவதிகள் பாடசாலை கல்வியின் ஊடாகவே தங்கள் தொழிற்திறன்களை வளர்த்தக்கூடிய வாய்ப்பு இருந்த பொழுதிலும் கடந்த கால கல்வி முறையிலே அந்த குறைபாடு மெதுமெதுவாக நிவர்த்திக்கப்பட்டு வந்தது. இருப்பினும் இந்த மாதிரியான தொழில்நுட்ப நிறுவனங்கள் அந்த தொழிற்திறன்களை கொடுத்து அந்த பற்றாக்குறை அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்கின்றன என்பதை நாங்கள் மறக்க முடியாது. கல்வி திணைக்களங்களும் இந்த மாதிரி முறைசாரா கல்வி பிரிவினூடாக பெற்று செய்யலாம் என்பதற்கு பட்டிருப்பு கல்வி நிலையம் ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது என்பதை இந்த இடத்திலே நான் பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். இந்த
இந்த இடத்தில் பிரதிநிதியாக வருகை தந்திருப்பவர் வேறு யாரும் அல்ல, இன்றைய நிகழ்வுக்கு மிகவும் மிகவும் பொருத்தமான ஒரு பிரதம அதிதி. எங்களுடைய சமாதுரை அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட்டிலே அவர் பணிப்பாளராக பணியாற்றுகிறார். கடந்த காலங்களில் பல்வேறு தொழிற்பயிற்சி திணைக்களங்களிலே அவர் தன்னுடைய பதவியை வகித்து கணக்காய்வு திணைக்களத்திலே தன்னுடைய கடமையை ஆற்றி தான் ஒரு தன்னுடைய சேவையை அர்ப்பணிப்பான சேவையை ஆற்றி வருகின்றார். நாங்கள் குறுகிய நேர அழைப்பிலே கேட்ட பொழுது மறுக்காத இந்த நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இந்த நிகழ்வை கௌரவித்தமையும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை பயிர்களை ஊக்குவிக்கின்ற இந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது உண்மையில் ஆனந்தம் அடைகிறேன். பொன்னான நேரத்தை நாம் பிரதமதியாக கருதி வீணாக இந்த உரையிற்காக காலத்துக்கு அழைக்கின்றவர்களை இங்கே பயிற்சி பெற்றிருக்கிற அத்தனை இருக்கிறார். இந்த இடத்திலே கௌரவமான பாராட்டுகளை வாழ்த்துக்களில் படிப்பாளர்களை தெரியப்படுத்திக் கொள்வதுடன் இதற்காக தன்னை அர்ப்பணித்து கடமையாற்றிய அத்தனை பகுதியில் விரிவியாளர்கள் வளவாளர்களையும் நவடிதா இதனுடைய நிரந்தர விரிவியாளர்களையும் பாராட்டிக் கொள்வதோடு இந்த முயற்சியை மிகவும் கண்ணியமாக கையிலே எடுத்து ஆற்றிய இவருடைய கன்ஃபார்மல் எஜுகேஷன் கோஆர்டினேட்டர் மிஸ்ஸஸ் ரீட்டா கலைஞர் அவர்களுக்கும் உங்கள் சார்பாக வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் அன்பு நண்பர்களே, எப்பொழுதுமே இந்த மாதிரியான விண்ணப்பம் கோரப்படுகின்ற பொழுது உங்களுடைய பாடசாலையிலே கல்வி கற்று இடைவிலகிய அல்லது பாடசாலை கல்வியை பூர்த்தி செய்து தொழில் வாய்ப்பிருக்கின்ற இளைஞர் மொழிகளை நீங்கள் எப்பவுமே விண்ணப்பிக்க செய்து இந்த கட்டிடங்களுக்காக நீங்கள் ஊக்கப்படுத்துவதை நான் ஒருவது வரவேன். அடிப்படையிலே நாங்கள் நீங்கள் அனைத்து ஒன்றிணைந்து எதிர்காலத்தில் இந்த பணியை செவனே செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு விடைபெறுகிறேன். தலைமை உரையாற்றி சென்ற மதிப்புக்குரிய தொடர்ந்து அதிதி உரை கோகுலதாஸ் கைத்தொழில் அபிவிருத்தி சபை மாவட்ட உத்தியோகத்தர் அவர்களை அழைத்திருக்கின்றோம். வாய்ப்பு விதைத்துக் கொண்டிருக்கின்ற கோகுலதாஸ் அவர்களை அழைத்திருப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாவட்ட காரியாலயம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கைத்தொழில் அமைச்சும் மற்றும் கல்வி அமைச்சும் இணைந்து இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா தொழில் முயற்சியான கல்வியை வந்து தொழில் முயற்சியான அனைத்துமே நடந்து கொண்டு வர்றாங்க இலங்கை. அதில் வந்து மற்றொரு கல்வி வலயம் வந்து மிகுந்த சிறப்புடையதாக இருக்கிறதா நாங்கள் நிறைய ப்ரோக்ராம் வந்து இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக செய்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இதுல வந்து நிறைய பேர் வந்து நீங்க கலாவரமான பொருளாக இருக்கு. உண்மையில பாத்தீங்கன்னா நீங்க பெண்களா இருக்கீங்க, நீங்க கலாவரமான மனிதர்கள் கூடாக உங்களோட தொழில் முயற்சி அவங்களோட கைமண்ணங்கள் கூடாக உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். இந்த வருமானம் வந்து கலாவரமானத்துக்குள்ள வந்து அது நம்மளோட தேசிய வருமானத்துக்குள்ள வந்து இப்ப பாத்தீங்கன்னா இலங்கை இன்றைக்கும் அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடு. இதை நம்ம சேஞ்ச் பண்ணணுமா இருந்தா உண்மையில நீங்க எல்லாருமே உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து கைகோர்த்தா வந்து நிச்சயம் வந்து இலங்கை அபிவிருத்தி அடையும். இந்த கன்செப்ட்ல நம்ம எதிர்கால சந்ததி வந்து நிச்சயம் அபிவிருத்தி அடையணும். இலங்கை அபிவிருத்தி அடையணும்னா அது விவசாயத்தோட சேர்ந்த நிறைய வளங்கள் இருக்கு. அதுவும் மட்டக்களப்புல அதிகளவான வளங்கள் இருக்கு. அந்த வளங்களை பிரயோசனமாக அதுக்குரிய கன்செப்ட் உதாரணம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அதோட ஃபெயிலியர் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான ஒரு சொசைட்டி இல்லை. அப்போ இப்படியான இல்லாத நிறையத்தை வந்து நாங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் அதை வந்து ஃபீல் பண்ணுறோம். உங்களோட கைத்தொழில் அதாவது கைத்தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ட்ரைனிங்ஸும் வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகவே வந்து எங்களை நீங்கள் பயன்படுத்துங்க. நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் இருந்து கொண்டு உங்களுக்கு தேவையான உங்களுக்கு எல்லா ட்ரைனிங்ஸும் தருவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட தொழில் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்குரிய சர்டிஃபிகேஷன்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆலோசனையிலிருந்து அனைத்து விதமான கலர்போர்ட் உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் லெபோரட்டரி டெஸ்டிங்லேருந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட்டில் இருக்குது. உங்களை கவர்மெண்ட் வந்து உங்களை தூக்குறதுக்கு தான் இருக்குது. ஆகவே உங்களோட கைத்தொழில் வண்ணங்களுக்கு கூடாக நீங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் செய்வீங்களா இருந்தால் ஒரு சர்டிஃபிகேஷன் எடுத்து ஒழுங்கான ஒரு தொழில் வந்து செய்வீங்களா இருந்தால் நான் ஃபைனலாக சொல்கிற வர ஒரே விஷயம் உங்களோட தலை வருமானம் அதிகரித்து தேசிய வருமானம் அதிகரித்து இலங்கை அபிவிருத்தி அடைஞ்ச நாடாக மாறுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கல்வி அமைச்சோடு சேர்ந்து நம்மளோட கைத்தொழில் அமைச்சும் வந்து இணையுது. ஆகவே எல்லாருக்குமே விளங்குது இனி இந்த கைத்தொழிலை டெவலப் பண்ணணும். ஆகவே நான் மிகுந்த ஒரு அக்கறையோட அன்பாக நான் பாராட்டுறேன். மற்றும்
கல்வி வலயத்தை சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நாங்கள் எப்போதும் வழங்குவோம். மாவட்ட கைத்தொழில் அமைச்சர் பணிப்பாளர் சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம், எங்களிடமுள்ள ஆளுமைகளில் முயற்சியாண்மை ஆளுமையும். அடுத்து பிரதம அதிதி உரைக்காக எங்களுடைய பிரதம அதிதி மிஸ்டர் SL முஸ்தபா ATA பணிப்பாளர் அவர்களை அழைக்க இருக்கின்றோம். முயற்சியாண்மையாளனாய் தொழில் திறன் கொண்டவனாய் வளர்வதற்கு முயற்சி செய்வதே திறமையை வெளிக்கொணரும் திறவுகோல். இந்த திறவுகோலாய் திகழும் உயர் தொழில்நுட்ப கல்லூரியின் படிப்பாளர் சம்மாந்துறை உயர் தொழில்நுட்ப கல்லூரியின் படிப்பாளர் மிஸ்டர் SL முஸ்தபா சார் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். பிரதம அதிதி உரைக்காக நிகழ்வு வேறொரு நிகழ்வு. அதே போல இந்த நிகழ்விலும் நிகழ்வினுடைய தலைப்பு, அதே போல இதனுடைய விடயதானத்தை இருந்தபோது நான் கட்டாயம் இங்கே பங்கு பெற்ற வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன். அதே போல எனக்கு நேரம் உடன் கொடுக்காத இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. ஆனால் கட்டாயமாக நான் இங்கே சில வார்த்தைகள் கூற வேண்டும். கல்வி முறைமை மரபு ரீதியான கல்வியிலிருந்து தொழிற்கல்வி நோக்கி மாற்றப்பட வேண்டும், தொழில்நுட்ப ரீதியானதாக மாற்றப்பட வேண்டும் என்று அரசாங்கம் இப்பொழுது வலியுறுத்துகிறது. ஏனென்றால் ஒரு தொழில் முயற்சியாளனால் மாத்திரம்தான் இலாபம் பெற்ற முடியும். தொழில் முயற்சியாளனால் தான் இலாபம் பெற முடியும். எனவே அந்த வகையில் நீங்கள் அனைவரும் தொழில் பயிற்சியினை பெற்று அதே போல எதிர்காலத்தில் தொழில் முயற்சியாளனாக ஒன்டர்பிரினியராக மாறுவதற்கான ஒரு படிக்கல்லாக, அதற்கான ஒரு 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 திறவுகோலாக, அதற்கான ஒரு பாதையாக இந்த பயிற்சியினரை உங்களுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த படிப்பு ஜோனுடைய ஜோனல் டைரக்டர் ஸ்ரீதரன் சார் அவர்களுக்கு எல்லோர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அர்ப்பணிக்கின்ற இதனுடைய உத்தியோகத்தர்கள், அதே போல இங்கே பங்கு பெற்றுகின்ற மாணவர்கள், இது தொலைதூரத்தில் இருந்தெல்லாம் மாணவர்கள் வந்து பங்கு பெற்றுகின்றார்கள் என்கின்றதை கேட்கின்ற போது பெருமிதமாக இருக்கின்றது. ஏனென்றால் தொழில் முயற்சியாளர் உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு விவசாயி லாபம் உழைக்க வேண்டும் என்றால் அவன் ஒரு தொழில் முயற்சியாளராக மாற வேண்டும். கட்டாயமாக அவனுடைய உற்பத்தியினை அவன் வேறொரு வடிவத்திற்கு மாற்றி அதனை விற்பனை செய்கின்றவனாக மாற வேண்டும். விவசாயத்தின் மூலமாக கிடைக்கின்ற அந்த அறுவடையினை அவர் அதே விதத்தில் விற்பனை செய்கின்ற போது அவர்களால் இலாபம் ஈட்டுவது குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் அதே ஒரு ஒரு தொழில் முயற்சியாளராக அவர் மாறுகின்ற போது அவருக்கு அந்த இலாபம் ஈட்டுகின்ற மடங்கு பல்மடங்காக மாறுகின்றது. உலகத்திலே மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இவையெல்லாம் செய்வது இந்த தொழில் முயற்சியை தான், தொழில் முயற்சியானது. எனவே நீங்கள் உங்களை சாதாரணமாக நினைக்க முடியாது. நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையானது தொழில் முயற்சியாளருக்கான துறை என்று எங்களுக்கு தெரியும். எத்தனையோ வெப்சைட்டுகள் இருக்கின்றது, இந்த ப்ராடக்ட்களை நாங்கள் மார்க்கெட் பண்ணுறோம். எனவே அவற்றை இந்த நவீன காலத்தில் அவற்றை அறிந்து இந்த சின்ன சின்ன ப்ராடக்ட்களை நாங்கள் சந்தைப்படுத்துகின்ற போது பெரிய இலாபங்களை நாங்கள் ஈட்டுவதற்கு அது வழிமொழியாக அமையும். அந்த வகையிலே இப்பொழுது உலகம் திறந்த ஒரு சந்தையாக, ஒரே சந்தையாக இணையத்தின் மூலமாகவும் அதே போல நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாகவும் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயிற்சிக்காக நீங்கள் எடுத்து வைத்திருக்கின்ற இந்த காலடியினை நீங்கள் அடுத்த படிக்கு நீங்கள் கடத்தி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கனிவான வேண்டுகோளையும் இந்த சந்தர்ப்பத்தில் விடுத்து இதற்காக அர்ப்பணிப்பு செய்கின்ற அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நான் நினைக்கின்றேன் பட்டிருப்பு ஜோன் இந்த இவ்வாறான ஒரு தொழில் முயற்சி ஆனதுக்கான பயிற்சியினை வழங்குவதில் முன்னோடியாக திகழ்கின்றது. அந்த வகையில் நான் பட்டிருப்பு ஜோன் பணிப்பாளர் அவர்களுக்கும் அதே போல இதிலே பங்கு கொள்கின்ற அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்வில் என்னையும் பிரதம அதிதியாக கலந்து கொள்வதற்கு அழைத்து நிகழ்த்து என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். எங்களுடைய மதிப்புக்குரிய ATA படிப்பாளர் மிஸ்டர் SL முஸ்தபா சார் அவர்களுக்கு எங்களுடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் இருந்து எழுகின்ற நன்றிகளை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். திரையில் நீங்கள்
அந்த ஆளுமையின் பதிவுகளை நீங்கள் உற்று நோக்கலாம். அந்த ஆளுமையின் பதிவுகள் எங்கள் உள்ளத்தில் ஆழ பதியும் போது எங்களுக்குள் இருக்கின்ற ஸ்கில்ஸ் தட்டி எழுப்பப்படுவதற்கான ஒரு வகையான களமும் அமைக்கப்படும் என்பதை உறுதியாக கூறி அதனை நாங்கள் பார்வையிடுவோம். தொடர்ந்து கௌரவிப்பு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. எங்களுடைய இந்த தொழில்திறன் கண்காட்சி 2025 பிரதமாதிரியாக கலந்து கொண்டு இந்த நிகழ்வை முற்று முழுதாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ATA சபாத்துறை டைரக்டர் ATA டைரக்டர் SL முஸ்தபா சார் அவர்களுக்காக எங்களுடைய பட்டியலுக்கு வலைக்கல்வி அலுவலகம் சார்பாக பொன்னாடை போர்த்தி மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அவரை கௌரவப்படுத்துகின்ற அந்த அற்புதமான நிகழ்வு எங்களுடைய மதிப்புக்குரிய வலைக்கல்வி பணிப்பாளர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு நிச்சயமாக எங்களுடைய பிரதம அதிதி அவர்களுடைய மனதில் ஆழமான பதிவுகளை உருவாக்கும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. இந்த அற்புதமான தருணத்தினை உருவகப்படுத்தி தந்த மேலான நிலைவர்கள் நாங்கள் இந்த இடத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கழுவிட்டு வீட்டில் நாங்கள் அயன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிடுவோம். பின்னுகளை மட்டும் மாற்றி மாற்றி அந்த கரண்ட் ட்ரை பண்ணுற நேரம் கொடுத்து பார்த்து இவ்வளோ எடுப்பீங்க. ஓகே, நாங்கள் கூட ரெண்டுக்கு தான் கூட நேச்சுரல் ஃப்ளவர்ஸ்னா விலை இதை விட கூட வருது. எப்படியும் 1500 2000 பிளாஸ்டிக் எடுக்கும் 2000 1500 ஃபுல்லாக இது விலைக்கு கொடுத்துருக்கு. ரெண்டு கண்டமில் 500 1000 அப்படின்னு. இதுக்கான டிஜிட்டல் மார்க்கெட்டை கண்டாங்கன்னா கூட விற்கலாம். அதை நம்ம செய்யணும். களம் தெரியாது. சக்சஸ் இதுதான் வேற ஒன்று சார். இதை படித்து எல்லாம் லேபுக்கு அனுப்பி எடுக்கணும். லேபுக்கு நான் போய் செக் பண்ணி பண்ணின ஃபேஷியல் பேஸ்ட் இது வந்து நீங்க ப்ரொடக்ட் பண்ணால கடையில ப்ரொடக்ட் பண்றேன். ஓ, என்ன இன்கிரியன்ஸ் உங்களுக்கு பாதிப்பு வச்சு செய்றீங்க? பாதிப்பு என்னத்தை வச்சு செய்றீங்க? ப்ளஸ் நானாவே இது சீரம் சர்டிஃபிகேஷன் எல்லாம் கிடைக்குது. இப்போ 2 வீக்ஸ் போன சாட்டர்டே வச்சிருக்காங்க. லைட் லைட்டா இது பெரிய காஸ்ட் இல்லை. காஸ்ட் 25,000 நான் செய்யணும்.
நீங்க எங்க கன்ஃபர்மேஷன் அவங்க கூட எடுக்க நீங்க வெளியில செய்ய எவ்வளவு எடுக்கிறீங்க ஒரு ஃப்ரைட் எடுத்து 1.5 lakhs ஒரு ஹோஸ்டல் 25 வெரி குட் கொஞ்சம் பிரிஞ்சு நீங்க ட்ரெயினரா இல்ல நீங்களா மேக்கப் பண்ணி விட்டீங்க இப்படி ஒரு பிரைடர் மேக்கப் பண்றது உண்மையா எவ்வளோ எடுப்பீங்க 1 லட்சம் அதே ரேட் அப்போ ஆளுக்கு அப்படி என்று இல்லை மேக்கப் இந்த டிசைனுக்கு வித்தியாசம் இல்லையா அதுக்கு ப்ரைஸ் வித்தியாசம் இல்லையா ட்ரை பண்ணுறேன் செய்வீங்களா இனி இது யார் கரைச்சி இது ஒரு அளவு கப் இந்த அளவில் எடுத்து இந்த பிஓபியை கரைச்சி இந்த மோல்டுக்குள்ளே ஊற்றி போட்டு நாங்கள் மூடி போட்டு 20 நிமிஷம் காய போட்டு அதுக்கு பிறகு அப்புறம் அதை பெயிண்ட் அடிச்சு டெக்கரேஷன் பண்ணுறது அப்படி வேறு பண்ண